முதலமைச்சர் தாயுமானவர் திட்டப்படி வனப்பகுதியில் வாழும் முதியோரை தேடி சென்ற ரேஷன் பொருட்களை நீலகிரி கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் தயாளன் வழங்கினார். முதுமலை காப்பக வாழை தோட்டம் சொக்கநெல்லி கிராமங்களில் இவற்றை வழங்கினார். முதியோர் தமிழக அரசை பாராட்டினார். அதனால இந்த மாசத்துலேருந்து உங்களுக்கு வீட்டிலே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இவர் இந்த மாதம் ரிட்டையர் ஆகிறாரு, வேற ஒருத்தர் வருவார். அவர் உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து 2வது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அரிசி மட்டும் கொண்டாப்பா கீழே கொண்டாந்து வைங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் புரியுங்கய்யா. அப்படியே கை அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. வெட்டி வந்து போட்டுருக்கு. போலாமா? நம்ம கோரிக்கை நமக்கு சரி, ஓகே ஓகே. மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டமான முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் நேற்று சென்னையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் நேற்று மாண்புமிகு தமிழ்நாடு அரசினுடைய தலைமை கொறடா அவர்களும் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் உதகை பகுதியில் புதுமந்து பகுதியில் நேற்று தொடங்கி வைத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக 2வது நாளாக இன்று மலை கிராமமான சொக்கநெல்லி கிராமத்தில் நீலகிரி கூட்டு நிறுவனத்தின் வாழைத்தோட்டம் கடையின் ஒரு பகுதியாக இந்த கிராமத்தில் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைத்தோம். நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் 391 ரேஷன் கடைகள் இருக்கிறது. ரேஷன் கடைகளில் உள்ள 15,369 ரேஷன் கார்டுகளுக்கு அந்த கார்டுகளில் உள்ள முதியோர்கள் மாற்றுத்திறனாளி பயனாளிகளை 19,323 பேருக்கு இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இங்கே பொறுத்த வரைக்கும் வாழைத்தோட்டம் பகுதியில் 868 கார்டு இருக்குது. 53 முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகள் 2 பேர், மொத்தம் 53 பேர் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட நேற்றுலேருந்து கொடுத்துட்ருக்குறோம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலைப்பகுதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 6 வகையான இந்த பூர்வகுடி பழங்குடி மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி தான் போய் இவங்க பொருளை வாங்கிட்டு வராங்க. இங்கே வனவிலங்குகள் அச்சுறுத்தல் இருக்கிறது. மழை அடிக்கடி மழை வரும், தூறல் போடும். இதெல்லாம் இது பண்ணி அந்த கடையிலேருந்து அவங்க பொருட்களை இங்கே கொண்டு வர்றதுக்கு ஆட்டோ பிடிச்சி வரணும். அந்த சிரமங்களை எல்லாம் குறைக்கிற விதமாக சமவெளி பகுதிகளை விட நீலகிரி மாவட்டத்தில் இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மலைவாழ் மக்கள் மாற்றுத்திறனாளிகள் இப்போ கூட ஒரு மாற்றுத்திறனாளி குடும்பத்துக்கு தான் நம்ம பொருள் கொடுத்தோம். அவங்க அங்கே வர்ற அந்த டைம் மிச்சமாகுது. மழை நேரத்தில் ஆட்டோ பிடிச்சி வர்றது அந்த காஸ்ட்டு செலவு குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மலைப்பகுதியாக இருக்கிறதுனால மற்ற பகுதிகள் எல்லாமே ஒரு இடத்துல நிறுத்தி இப்போ ஏற்கனவே மொபைல் ஷாப்பு நிறைய நாங்கள் வச்சுருக்குறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே பக்கத்தில் ஆனைக்கட்டி, சிறியூர், மாவனல்லா இங்கெல்லாம் மொபைல் ஷாப்பு பார்ட் டைம் ஷாப்பு வச்சு கொடுத்துட்ருக்குறோம். சொக்கநிலையில் அது இல்லை. அப்போ இங்கே உள்ள மக்களுக்கு இதை நேரம் கொடுக்கும்போது அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. மற்ற இடங்களில் ஸ்லோப்பில் கீழே இறங்கி போய் கொடுக்கணும். அது மாதிரி இதெல்லாம் நீலகிரி மாவட்டத்தில் இந்த திட்டம் மிகச்சிறப்பாக பயனுள்ளதாக இருக்குது.